அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுது சித்ரா. இந்த பதிவு ஒரு தை அமாவாசைக்கான சிறப்பு பதிவு. வாங்க பார்க்கலாம். உலகம் சிவனும் சக்தியுமாக இயங்கி வருகிறது. பக்தனுக்காக அருள் பாலிக்கும் வரலாறுகள் சில காலகட்டங்களில் நடந்திருக்கின்றன. அப்படி ஒரு வரலாறு தான் அம்மன் சுப்பிரமணிய பட்டருக்கு அருள் செய்து அவரின் பக்தியை இந்த உலகம் அறியும்படியாக செய்தாள். அம்மன் அருள் புரிந்த அன்பர் யாரு? இந்த உலகம் அறிய செய்த நிகழ்வு என்ன? வாங்க தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறையில் திருக்கடையூரில் எழுந்தருளியுள்ள அமிர்த கடேஸ்வரர் உடனுரை அபிராமி அன்னையின் பக்தர் சுப்பிரமணிய பட்டர். அபிராமி அன்னை மீது மிகுந்த பக்தி கொண்டவர் என்பதால் அபிராமி பட்டர் என்று அழைக்கப்பட்டார். இத்தலத்தில் சிவபெருமான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். மார்கண்டேயனுக்கு அருள் செய்தார். அதே போல சுப்பிரமணிய பட்டருக்காக உலகமே வியக்கும் வகையில் அன்னை அருள் வழங்கினார். சரபோஜி மன்னர் தஞ்சையை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஒரு தை அமாவாசை அன்று தன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய பூம்புகார் சென்றார். வரும் வழியில் திருக்கடவூரில் உள்ள அம்மையையும் அப்பனையும் தரிசனம் செய்துவிட்டு வரலாம் என்று திருக்கடையூர் கோவிலுக்கு வருகிறார். மன்னரை பார்த்ததும் அனைவரும் மரியாதை செலுத்தினர். ஆனால் சுப்பிரமணிய பட்டர் அம்மனை மனதில் நினைத்தவராய் தியான நிலையில் இருந்தார். மன்னர் அவர் அருகில் சென்றார். அப்போது அங்கே இவர் பெயர் அபிராமி பட்டர், அம்மன் மீது மிகுந்த பக்தி உடையவர். ஆனால் இவரை சிலர் பைத்தியம் என்று சொல்லுவார்கள். பஞ்சாங்கம் வாசிக்கும் பரம்பரையில் இருந்து வந்தவர். இங்கே பஞ்சாங்கம் வாசிக்கும் பணியை செய்து வருகிறார் என்று அவரை அறிந்தவர்கள் மன்னனிடம் கூறினர். மன்னர் அப்போது அபிராமி பட்டரிடம் சென்று பஞ்சாங்கம் பார்ப்பவர் என்பதால் இன்று என்ன திதி என்று கேட்டார். அம்மனை தியானித்த நிலையில் இருந்த அபிராமி பட்டர் பௌர்ணமி என்றார். மன்னர் மீண்டும் மீண்டும் கேட்க மீண்டும் மீண்டும் பௌர்ணமி என்றே கூறினார். மன்னர் கோபமுற்று, இன்று பௌர்ணமி என்கிறீர், நீங்கள் சொன்னபடி நிலவு வர வேண்டும், இல்லை என்றால் தண்டிக்கப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு தஞ்சைக்கு திரும்பினார். அபிராமி பட்டர் அம்மனிடம் சென்று தன்னை காத்து ரட்சிக்குமாறு வேண்டிக் கொண்டு உரியினை கயிற்றால் கட்டி கீழே தீயை மூட்டி அம்மன் அருள் புரிய வேண்டும், இல்லை என்றால் தீயில் வீழ்ந்து மாண்டு விடுவேன் என்று அபிராமி மீது பாடல் பாட துவங்கினார். அந்தாதி இலக்கியத்தில் அந்த பாடல் அமைந்திருந்தது. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் என்ற விநாயகர் காப்போடு துவங்கினார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று வரிகளோடு முதல் பாடலை பாடினார். பாடல் பாட பாட ஒவ்வொரு கயிறாக அறுத்து கொண்டே வந்தார். அம்மன் தன்னை காப்பாள் என்ற நம்பிக்கை அவரிடம் அதிகமாக இருந்தது. 70 பாடல்கள் ஆயிற்று. 78வது பாடலும் ஆயிற்று. அதுவரை அன்னை மனம் இறங்கவில்லை. 78வது பாடல் பாடி முடிந்த பிறகு அபிராமி பட்டர் அங்கே ஒரு அற்புத நிகழ்வை கண்டார். உலகத்தில் உள்ள அனைவரும் அந்த நிகழ்வை கண்டு ரசித்தனர். விண்ணை நோக்கி அம்மன் தன் காதணியை கழட்டி வீசினார். உலகமே பௌர்ணமி ஒளியால் பிரகாசம் அடைந்தது. சரபோஜி மன்னனும் இந்த காட்சியை கண்டு ஆச்சரியம் கொண்டு அபிராமி அம்மனின் அருள் பெற்றவர் என்பதை உணர்ந்தார். அபிராமி பட்டர் தொடர்ந்து 100 பாடல்களையும் பாடி முடித்தார். மன்னன் மனம் மகிழ்ந்து அபிராமி பட்டருக்கு தானமாக நிலங்களை செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுத்தார். இது புனை கதை அல்ல, வரலாறு. அபிராமி பட்டருக்கு தானமாக கொடுத்த நிலங்களை செப்பு பட்டயத்தில் எழுதி கொடுத்த அந்த செப்பு பட்டயம் இன்றும் கோவிலில் உள்ளது. இந்த நிகழ்வின் மூலம் கடவுள் உண்டா இல்லையா என்று கேட்பவருக்கு உண்டு என்று ஆணித்தரமாக கூற முடியும். இந்த அற்புத நிகழ்வு நடந்தது தை அமாவாசை தினத்தன்று. இந்த ஆண்டு தை அமாவாசை 29/1/2025 அன்று வருகிறது. இந்நாளில் அபிராமி அம்மனையும் அபிராமி பட்டரையும் நினைத்து அவர் பாடிய அபிராமி அந்தாதி பாடல்களை பாராயணம் செய்து அபிராமியின் கடைக்கண் அருளை பெறுவோம். இப்பதிவினை கேட்ட அனைவருக்கும் வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகட்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.